என்று வந்திருக்கிறேன். நாராயணன் நமக்கு நல்வழியை காட்ட வேண்டும். இந்த மணிகண்டன் வரான் என்றால் அலறி சிதறி நடுநடுங்கி வருகிறார்கள். அப்படி இருக்க எனக்கு முன்பதாக வர வேண்டிய கவலனை காண வேண்டும். யாக சக்கரேஸ்வரன் இரவெல்லாம் உலகில் யாக சக்கரேஸ்வரன் இரவெல்லாம் உலகில் வந்திருக்கிறாய். ஐயா யாரை கேக்குறீங்க? ஒன்ன தாண்டா கேட்டேன். ஓஹோ கேளு கேளு. நான் தான் கேக்குறேன். நான் சொல்லிட்டேன். என்ன கேட்டீங்க? எனக்கு முன்பாக வந்திருக்கிற கவலன். ஆமா. என்னடா காலத்தாமதமாக வந்திருக்கிறாய் என கேட்டேன். அத கேளா. நான் தான் கேட்டு விட்டேன். எப்ப கேட்டீங்க? ஏண்டா எடைய தூரமாக இருக்கிறதுனால உன் செவிகளுக்கு கேட்கல. கிட்டவா. அதாவது அரசபைக்கு யார் முதலே வருவது? காவலக்காரன் ஓட்டோட்டமாக ஓடி வந்து அரசபை அலங்கரித்து விட்டு மகாராஜா எப்போது வருவார் 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 என்று வழிமேல் விழிவத்து காத்திருக்கக்கூடியவன் காவலன். அப்படி இருக்கும் போது எனக்கு முன்பாக அவனுடைய காவலன் ஏனடா காலதாமதமாக வந்திருக்கிறா என கேட்டேன். நான் தான் எப்ப முன்னாடி வரணும். ஆனா இன்னைக்கு ஏன் முன்னாடி ஒன்னு மயிறு வர சொன்னேன். என்ன பையன் போனா இல்லையா அந்த காவலன் போச்சா இல்லையா அப்படி கேட்டத வரணும். எனக்கு நீ வந்துட்டு என்ன கேள்வி கேட்டா எங்கடா ஓடுற நாய? ஏண்டா ஓய் மகாராஜாடா மயூர் ராஜா. ஓய் ஏண்டா பாதி நாள்
ஓடி விட்டது. கீழே இறங்கி எங்கடா ஓடுற? நாடத்துக்கே வரலையா? நாய நான் சொன்னதை காதல வாங்கினேடா. பாதி நாடகம் ஓடி விட்டது. அப்படி இருக்கும்போது கீழே இறங்கி ஓடுற, எங்க ஓடுற? ஓட நீ வரவே தோடா. டேய் ஏண்டா டேய், இனிமே கொண்டு நீ வரவே தேவை. நீ என்னடா காமெடியா பபுன்னு ஆற? ஒன்ன விட திறமையா காமெடியா பபுன்னு நடிக்கிறீங்க. என் கம்பல 9 பேர் இருக்கிறாங்க. அட நாயே, எங்க கம்பெனி இருக்குது ஸ்ரீ லட்சுமணாராயண நாடக மன்றம், பெரிய சிவலை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ லட்சுமணாராயண நாடக மன்றம் உரிமையாளர் இருக்கிறாரு மனோன்மணி உத்திரானன். அவரிடம் வாங்கி நாயே 5 லட்சம் ரூபாய் வாங்கினாய. அந்த பணத்தை எடுத்து குத்து நீ போடா. நீ வரவே நாடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து குத்து நீ போ. அந்த 5 லட்சம் ரூபாய் எவனை கேட்டு கொடுத்தீங்க? யாரடா கேட்கணும்? கேட்டேன் கேட்டேன். இதெல்லாம் விடு, பொண்டாடி ஏண்டா உன் மனைவி வச்சிருந்தா கேட்டுதான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது. உன் கூத்தாவை கேட்கணுமா? நாயே உன் கூத்தா கூட எங்க பாத்துக்கிறேன்னு நாங்க கேட்காத போறது தப்பு தான். ஏண்டா உனக்கு கூட்டாண்டா தான் சோறு, உனக்கு கூட்டாண்டா தான் சோறு. இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படா கட்டுவ? எப்படா கட்டுவ? உனக்கென்று ஒரு உலகம், உன்னாடு உன் மக்கள் கூட்டம் ஏற்படுத்தி அமைத்துக் கொண்டு சாராய கடை வச்சு போச்சுருங்கப்பா. சொன்னாதான் அடிக்க கூடாது. டேய் நாடகம் நடக்கிறோம், அதனால நீ அம்புலன்ஸ் சொன்னாங்க அடிக்க மாட்டேன். இதுவே சத்தியமாடா. யாரு? குமரேசன். காசி காசி குமரேசன் நாட்டாமக்காரன்னு சொல்லிட்டேன். அது வேற குமரேசன் காசி பேரு. பின்னால திரும்பி போறா. காசினாக பணம்னாக வாய போந்துருக்கு. பணத்துதான் பாத்தியா? அதான் அம்புலன்ஸ் எல்லாம் வராது. காசி மேல எதுக்கு? இதே கிராமத்தை சேர்ந்த 4ஆம் கோத்து உபயதாரர் மணி சவுண்டர் சொல்லக்கூடிய அன்பையா அவர்கள் இதே இந்த நாடக மரத்தில் இப்போது அசுர குலத்தினமாக நடிக்கூடிய விக்கிரவாண்டி வட்டம் நாடக ஆசிரியர் டி விக்கிரவாண்டி வட்டம் சிறுவாரத்தான கிராமம் சேர்ந்த TR விநாயகம் அவனை பாராட்டி 51 ரூபாய் அன்பளிப்பதால் ஐயா நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எனது சார்பாகவும் எங்கள் கலந்தூர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்திலும் நன்றி வணக்கம் வணக்கம். டேய் அது பாட்டம் நான் யார் தெரியுமா? சொன்னா தெரியும் ஐயா. டேய் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பேர் மணிஷ் கண்டன். மணிகண்டன் அல்லது மணிசேகரன். மணிசேகரன். டேய் இது எந்த நாடு தெரியுமா? இது தெரியும். இது எந்த நாடு? தெரியும் தெரியும். ஏன்னா என்னுடைய காவல் ஆச்சே. ஆமாங்க. உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. ஏண்டா என் தந்தைக்கு முன் தந்தை காவலாளி, எனக்கு நீ காவலாளி. அப்படி இருக்கும்போது இது எந்த நாடுன்னு உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. அதானே உனக்காடா தெரியாது? எனக்கு தெரியாது. தெரியாது? எனக்கு தெரியும். தெரியும். எப்படி எப்படி தெரியும்? நீங்க சொன்னா தெரியும். இது எந்த நாடு தெரியுமா? இதுதான் மகேந்திரபுரி. மகேந்திரபுரி. இந்த வீர மகேந்திரபுரி அரசாட்சி செய்யக்கூடியவர் யார் தெரியுமா? எனது தந்தை பைரவ சக்கரவர்த்தி. பைரவ சக்கரவர்த்தி. அப்படி
இந்த வீரமையன் சீர சிறப்போடு அரசாட்சி செய்து வருகின்றார். எவ்வித குறையே கிடையாது. எந்த குறைகிறது? ஆனால் நாங்கள் என் தந்தைக்கு 2 பேர் பிறந்திருக்கின்றோம். யார் யார் தெரியுமா? யார் யாருங்க? இந்த மணிகண்ணன் அல்லது மணிசேகரன் ஒண்ணு ஆம்பளை பிள்ளை. எனது தங்கை மகேஸ்வரி. அதாவது வந்து ஆஸ்தி ஒண்ணு அந்தஸ்து ஒண்ணு. மணிகண்டன் மகேஸ்வரி அப்படி பிறந்து இந்த வீர மகேந்திரபுரியை சீரன் சிறப்போடு ஆட்சி செய்கின்றோம். எவ்வித குறையுமே கிடையாது. இருந்தாலும் எனது தந்தையை பார்க்க வேண்டும். பார்த்து பல நாள் ஆகிவிட்டது. உடனடியாக தந்தையை அழைத்துக் கொண்டு வா. புறப்படு. மந்திரியாரே, என் மகனை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அழைத்து வா. இளவரசே, 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 இளவரசே எங்க இருக்கீங்க? இளவரசே, 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 ஏய், நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு, ஓடுடா. ஏண்டா நாயே காவலா காவலான்னு புள்ள கூட்டு வரேன். ஓ செவிகளை கேட்கல. நம்ம அரண்மனை அவ்வளவு இடம் கிடையாது. இங்க வந்து படுத்து ஊம்படியே. டேய் தூங்குறியே நாயே. அத செய்யல பண்ணி. சரி ஏன் ஏன். டேய் கால்ரா. கால்ரா ஓடி போங்க. டேய் நாயே. கால்ரா நம்ம ஓடி போறதுனா டிராமா யார பாத்து இல்ல என்ன அவுட் பண்ணிட்டே. டேய் டேய். அவ பாமா அப்புறம். அதான் ஒரு கால்ல கால்ல போட்டு இந்த புடி. ஏண்டா ஏண்டா நாயே. ஐயா எந்த யா போற தந்தையா அடுத்து உத்தரவு நன்றி. அழைத்திருக்கின்றா உண்மையாக? சத்தியமாக. டேய் அப்படி என்றால் தந்தையை பார்க்க வேண்டும். தந்தையே தமிழரே வந்தனம் தமிழனை இந்த மணிகண்டன் வணங்குகின்ற வார்த்தைகள் இப்ப நிக்கிறீங்க நிக்கும் போது கையமுகிறோம் கை எங்க போய் கையமுனா கை உட்காருங்க உட்கார்ந்து கையமுனா கை எங்க வருது தந்தை அழைத்திருக்கிறார் என்று உடனே ஓட்டமாக எழுந்திருக்கின்றேன். எதற்காக அழைத்தார் தந்தையே? மணியனா உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? சொன்ன மூணாவது இருக்கிற சூரபத்மன் சிங்கம் கொண்டாரு. அவன் கொண்ட யார் என்று தெரியாமல் நாடகம் பேசி வந்தேன். ஆனால் உனக்கு ஏதாவது
உனக்கு தெரியுமா என்று பார்க்கலாம் என்று பார்த்தேன். ஆனால் தந்தையே, உங்களுக்கே தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? உனக்கும் தெரியாது. அதனால் நம் மூதாதையை கொண்டவன் நாராயணனை சந்தித்தேன். அப்ப என்ன சொன்னால் தெரியுமா? வரம் பெற வேண்டும். நாரத மகாமுனியை சந்தித்தேன். சந்தித்த உடனே வரம் பெற வேண்டும். இப்போது உனக்கு இளையராக இருக்கிறது. விட்டால் மரம் குன்றிவிடும் என்று வரம் பெற சொல்லி இருக்கின்றார். அதனால் நான் சென்று வரம் பெற போகின்றேன். நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாட்டின் மீது ஒரு கண்ணாகவும் நான் வரம் பெற போகின்ற நேரத்தில் என் தவத்தின் மீது ஒரு கண்ணாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவர்கள் சூழ்ச்சி செய்துள்ளார்கள். சபாஷ் தந்தையே, நீங்கள் உரைத்த பிரகாரம் தவத்தின் மீது ஒரு கண்ணாகவும் நாட்டு மக்கள் மீது ஒரு கண்ணாகவும் நான் பாவித்திருக்கேன். புறப்படுங்கள். சரி, புறப்படுங்க. என் தந்தை அந்த நாரத மகாமுனி உரைத்த பிரகாரம் மரம் பெரியதோ மரம் தெரிஞ்சா, ஆனால் மரம் தான் தெரியுது. ஆமா, அப்படி என்று மரமாக சொல்ல போகின்றார் என் தந்தை. உண்மை. அதனால் என் தந்தை என்ன உரைத்திருக்கின்றார்? தவத்தின் மீது ஒரு எண்ணாகும், நாட்டு மக்கள் மீது ஒரு எண்ணாகும் நீ பாவித்து வர வேண்டும் அப்படி என்று உரைத்திருக்கின்றார். நான் தவத்தின் மீது ஒரு கண்ணாக இருக்கும்போது நாட்டு மக்கள் மீது ஒரு கண்ணாக நீ பாவித்து வர வேண்டும். கண்டிப்பா. உண்மையா? இப்ப தவத்துக்கு செல்கின்றார். ஆமா, நீங்க தவத்துக்கு செல்லுங்கள். நான் புறப்படு போறேன். இதுக்கு தானா காத்துக்காங்க. என்ன இந்த சிம்மாசனம் எப்ப கிடைக்கும்? இந்த நாட்டை நம்ம எப்ப ஆளலாம் அப்படின்னு காத்துக்கொள்ளுங்க. இது தானே ஒரு நேரம் வந்து போச்சு. நீதியோடு அரசாண்டு வரக்கூடிய தெரிவிப்பார்கள். அப்படி இருக்க அமராபுரி அனைவருக்கும் தலைவராக நிலவக்கூடியவன் அமராபுரி மேலகா சுலோகமா என்று சொல்லக்கூடிய 4 வகை நாட்டிய மாதர்கள் அனுதினமும் நாட்டியமாக அதை கண்டுகளிக்கக்கூடிய அமராபுரி அது மட்டுமின்றி
எவராலும் வெள்ளக்காக மற்ற ஆயுதத்தை களத்திலே உலகத்தை அதி நீதியோடு அரசாண்டு வருகின்றேன். அப்படி இருக்க இன்றைய தினம் நாட்டு வழக்கங்களை கேட்டறிய வேண்டும். நாம கடங்கியவர்கள் எப்படி செயல்படுகிறார் என்பதை கேட்டறிய மந்திரி மாதிரியை அழைக்க வேண்டும். என்ன பண்றது? அன்புடைய மனிது மாதம் மும்மாறி பொருந்து நாட்டு மக்கள் இடக்கூடிய பெயரில் சிரிப்பாக வளர்ந்து மக்கள் நலமுடன் வாழ்கின்றார்கள். ஐயா, அந்த வரலாறு பட்டம் தரு மருந்து மாதம் 3 மணி பொழுது அதான் நெருக்கல் பெருகி மக்கள் சும்மா சேவமாக வாழ்ந்துறாங்க ஐயா. முறையிட்டு பார்த்தால் தேவர்கள் குறைய கிடையாது. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதற்கே இல்லை. கலையிலேறோ அரசு சொல்லுங்க ஐயா. வாயுதேவன் அவன் கடமை சொல்லிக்காரீங்க. காற்றிற்கு அதிபதி வாயுதேவப்பட்டவன் தர்மசேல் தென்றாலும் அதர்மசேல் சூறாவளி காற்றாக வீசி அவனை கடமை சரியாக செய்யணும் ஐயா. அதிலும் குறைய ஐயா. கதிவலி யமதர்மன் ஆமாம் எப்படி செயல்பட்டு வருகின்றார்? அந்த யமதர்மப்பட்டன் விதிய மூட உயிரை கவர்ந்து வந்து அதாவது அவரை பாவ பிடித்து கேட்டவாறு தண்டனை கொடுக்கணும் ஐயா. அதுவும் குறை கிடையாது. முறையிட்டு பார்த்தாலும் உறவென்பதற்கே இடமில்லை. ஆனால் இந்த ஆனந்தமான நேரத்திலே மீனவானம் கேட்கின்றது. பார்க்கலாம். வர வேண்டும் வர வேண்டும். உனக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அவர் எப்படி ஆபத்து அவனை குசிக்கிட்டா இருப்ப. அந்த என்ன செய்தாய்? சூரபத்மன் தாரகர் சிங்கமுகன் அனைவரும் அழித்தா. உன் மகளை யாருக்கு பரிசா கொடுத்திருக்கிற? எனது மகள் முதல் பெருமாளுக்கு கொடுத்திருக்க. அதால வந்த வேணாம். இப்ப அவள் வர்க்கத்திலே தோன்றியவன் பைரவன் என்ற ஒரு அரக்கன் தோன்றி இருக்கிறான். பைரவன்? ஆமா, அவன் தாயார் வர்க்கத்தை சேர்ந்தவன். அவன் எனக்கு உற்ற தோழனாக தானே இருந்து வருகிறான். வேற அவனா இப்ப என்ன செய்ய போறான் தெரியுமா? உன்னை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது அவன் நித்திய தத்துவ வரத்தை பெறப்போகிறான். அதை வாங்கிட்டுமாங்க என்ன பெரிய அந்த நித்திய தத்துவனுடைய மகிமை என்ன தெரியுமா? இந்த உலகமே அடக்கம். அப்படி அந்த மனத்தை அவன் பெற்று விட்டால் இந்த மும்மூர்த்திகள் அனைவருமே அவனுக்கு அடக்கம். அப்படி இருக்கும்போது அந்த மனத்தை பார்த்தா சும்மா இருப்பான். அதை பெண் கொடுத்தோம் நீ. ஆமா, உன்னை விட்டு வைப்பானா? உன்னை தேவலோகம் வருவான், உன்னைதான் அடித்து சித்திரவதை செய்வான். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவன் அந்த வரத்தை அவன் பெறக்கூடாது. வரம் பெறாமல் தடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய? சபையில் இருக்கிறவர்களே ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோகவன், நாட்டியமர்கள். ஆமா, அவர் அனைவரும் அடித்து அவன் தவத்தை கலைக்க வேண்டும். அப்படியா? அவன் பெற்று விட்டா ஒன்று சும்மா விட மாட்டான். அப்படியே ஆகட்டும், அனைவரும் அழைத்து நீ சென்று நாட்டியமானதை அழைத்துவா. சீக்கிரம் அழைத்துக் கொள்வா. நாட்டியமானே
உங்க பாதத்தை பயனாதுராஜ் நீ திருவண்ணமாவா திருவண்ணமா வாழ்த்துக்க சுவாமி என்னென்றும் நலமாக வாழ்வாய். அறிவர் யார் தெரியுமா இவைதான் அலம்பரை அலம்பரை சொல்வார்கள். ஆமா என்றென்றும் ஆனந்தமாக வாழ்வாய். இருந்த போது சுவாமி நாம் யார் தெரியுமா பார்த்து விட்டீர்கள் திருவண்ணாமலை பார்த்து விட்டீர்கள் அறிவர் நீயா இல்லை நானா வாழ்த்துக்கள் என்றென்றும் சுகமாக வாழ்வாய். ஏண்டி அது போகட்டும் ஏண்டி நம்ம அதாவது அரசமது நாட்டிய மாதிரி பொறுப்பாளர் அந்த நாகர் ஏண்டி அடி அருகட்டம் சுவாமி இருந்தாலும் பாய்ச்சாங்க பெரிய கதவு நாரத மகாபலிவர் இருந்தாலும் தேவசித்தம் தேவனை பாடக்கூடிய நீங்கள் வாழ்த்துல உடனே காலை நம்ம திருப்பதி பாவன உரிமை என்றால் பாதமணி நடனே சுவாமி பாதுகாத்தருமா பாதமணி நடனே சுவாமி பாதுகாத்தருமா சுவாமி அடுத்த காரணம் எம்மா அவருடைய நாட்டியத்தை காட்ட திரும்பல நாட்டியத்துக்கார அது கூட ஒரு விஷயம் என்ன விஷயம்? ஏன் வந்து ஆபத்து ஆபத்து என்ன ஆபத்து என்னடா ஆபத்து யார் ஆபத்து என்ன ஆபத்து செய்து அழிக்க போறோம் அழிக்க போறானா கழிக்கணுமா நாக்காளிப்பேன் நாக்காளிப்பேன் நாக்காளிப்பேன்
நாட்டிச்சு ஆரம்பிச்சு அது யாரு கைது பார்த்து அதன் பிறகு முதல்ல அவரே கேட்டான் இளையராமை நாட்டியத்தை நான் தான் கேட்பேன்னு சொன்னல என் தங்கச்சி முதல்ல எப்படி கலைக்கிறான்னு பாரு அப்புறம் எங்களை கலைக்க ஏண்டா நான் காட்டட்டுமா பாக்கட்டுமா இதுவும் நான் காட்டினா நீ பாப்பியா காட்டு பாப்பு என்னத்த ஏதோ சொல்லு உடப்ப கட்டுறதுனா மடப்பட்டு போற வரைக்கும் அடிப்பேன் அம்மா கிட்ட வச்சுடா எப்படி தெரியுமா ஏண்டா நீ உதட்டோரோ சிகப்பு அந்த மாதிரிதான் நீ கடனா கேக்கும் காத்திருக்காலே சில நேரம் அந்த உணவு வந்து உழவு பார்க்கும் ஏற்றவாழ தந்தே ஏற்றவாழ தந்தே திருகாட்டு வந்து உன்னை நினைச்சுதான் இந்த பாட்டு இந்த நெருங்கி வா இத கேட்டு தூரத்தில நின்னவரே தூக்கி விட்டார் தூரத்தில நின்னவரே தூக்கி விட்டார் இறகில்லாம நீ பிடிச்சா எக்கங்கிட்ட போகாத ஏமாளி வெட்டி மாமா மரத்துல மார்க்கம் இருக்குதா உங்களுக்கு யோகம் இருக்குதா இல்லை இல்லை இப்ப கை வந்தோம் என்ன கண்டா குடிச்சு விட நடக்கும் என்ன கண்டா குடிச்சு விட நடக்கும் ஏன் மணி இல்லை இல்லை இப்ப கை வசம் நெஞ்சுக்குள்ள அதாவது ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மனப்பெற வேண்டுமா அப்படி இருக்க இதை அஞ்சாமத்து உபயோகாரர் ஐந்தாம் நாள் உபயோகாரர் KS முருகன் என்று சொல்லக்கூடிய அடியவன் விழுப்புரவட்டம் பிடாகம் PS பூபாலன் அடிய ரூபாய் 50 அதாவது காடுவெட்டி கிராமத்தை சேர்ந்த எங்களது நாடக ஆசிரியர் மாரிமுத்து என்று சொல்லக்கூடிய நாடக ஆசிரியருக்கு ரூபாய் 50 வரவேற்கின்றார். அண்ணாவுக்கு எங்கள் கம்பெனி சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் நன்றிகள். வணக்கம் 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 அண்ணா கலைக்குழு சார்பாக நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீ எப்படி தாத்த கிடைப்பாரு ஏறி நன்னாங்கி ஏறி மாமா
நல்லா பறிக்கட்டுமா நன்னாங்க மாமா நல்லா உடுக்கட்டுமா பறிக்கட்டுமா நானே நானே மாமா நல்லா பாய்க்கட்டுமா நல்லா உனக்கட்டுமா மாமா நல்லா பாய்க்கட்டுமா ஒரு வருஷம் மாமா என்ன கேட்டு மொழி ஒரு வருஷம் மாமா என்ன பேசி மொழியே இந்தியிலேதான் கூடியிருந்தோமா இந்தியிலேதான் கூடியிருந்தோம் மாமா பிரியமான நல்ல பாம்பு மாமா நாவரில் பேசாமட்டீரே நல்ல பாம்பு மாமா நாவரில் பேசாமட்டீரே ஆமா ஏண்டி போகத்துல அரம்பை நேரா திலோகமன் நீங்க மூவரும் யார வணங்குனீங்க தேவபெருமானையும் அந்த நாரதன் வணங்குங்க அடி போங்கடி போங்கடி நம் பேட்டுக்கு அனுபவம் அதாவது அந்த சமய நாட்டிய மாதிரி பொற்பனை வாரி வாரி வரக்கூடிய உணவாக இருக்கிறாளோ தேவபெருமான் அவரை வணங்கினா போதும் அது அருகாமல் அமர்ந்திருக்கிறாரே நாரதன் நாரதன் என்றால் 1000 கலகங்கள் செய்யக்கூடியவன் அது மட்டுமா உச்சங்களைக்கும் உள்ள நாளுக்கு முடிச்சு போட்டு வேடிக்கை பார்க்கலாம் அது மட்டுமா ஏண்டி சாமி சக்தி எங்க வைக்கணும் சருவ சக்தி எங்க வைக்கணும் விவசாயம் கிடையாதா அது போகடி போக தெரியா சரி இல்லாம தேவமோ அடே யாரோ முட்டை திணற முடிவு அவருக்கு அடப்பி போகலாமா வாயில ஏண்டி துயரமா எப்ப ஊர்வசி நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னாலும் சொன்ன உடனே வந்து போச்சு என்ன தெரியுமா அதாவது பெரிய கொள்வரைக்காக அண்ணா உபயதாரர் பெரிய மாணவர் சேர்ந்த அண்ணா உபயதாரர் மூர்த்தி என்று சொல்லக்கூடிய அண்ணார்கள் நமது நாடக கம்பெனியை பாராட்டி ரூபாய் 1001 ரூபாய் இருக்கின்றார் அண்ணாவுக்கு நமது கம்பெனி சார்பாகும் எங்களுடைய சார்பாகும் உங்களுடைய சார்பாகும் நன்றி வணக்கம் 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 நானும் எங்கத்தான் பாம்புறா நீங்க வணங்கிட்டோம் நீ வணங்கணுமா அந்த எனக்கு முக்கியமான அவரைதான் வணங்குறீங்க ஆதரி தூய்மையா
பாதுகாத்து வாரும் பஞ்சம் வைக்கும் என்னை பாதுகாத்து வாரும் காலம் பேசி மாறி சொல்லக்கூடிய அனைத்து மலரை வைத்து அடிமைகள் என்னென்னும் சுகமாக வாழ்வாய். அப்படியா இப்பொழுது இந்த சபையிலே ரம்பா, ஊர்வசி, மேனகை, திரௌபதி அனைவரும் ஆடினார்கள். ஆமா. இது பயிரோட சமத்தை கணக்கு யார் தலை சிறந்த ஆள் தெரியுமா? நான் சொல்றேன். இந்த சபையிலே அனைவரும் ஆடினார்கள், என்னை போற்றினார்கள். அந்த ஊர்வசி அனைவர் என்னை பார்த்து நாரதன் வந்திருக்கிறார், கலகக்காரர் என்று என்னை அவதூறாக பேசியிருக்கிறார். அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அப்படிதான் அவனை என்ன மனுஷன் நினைப்பான். இப்பொழுது இந்த பயிரோட சமத்தை யார் கணக்கு கலைப்பா தெரியுமா? தலை முடியாது. அந்த பயிரோட சமத்தை யார் கலைப்பா தெரியுமா? ஊர்வசி நீங்க சொல்ல புரிந்து விட்டது. நாட்டுக்கு நான் 4 பேர் ஆடினோம். 3 பேரை பிடிக்கல. முடியாது. நமத்தை கலைக்க அது ஊர்வசி தான் முடியும். அப்படியா? அப்படி என்றா நான் போக கூடாதா? நாங்க 3 பேர் போய் பாக்குறோமே. போய் பார்க்க போறீங்க. முடிஞ்சா கிடைக்கிறோம், வந்துடுறோம். ஏண்டி போறவா எப்படி தெரியுமா? வாரா நீ வாரா நாம் போகுவிடோம் நீ வாரா ஆனந்தம் பொங்குதே மனதிலே.
யாரோடு அவனோட மாதிரி 3 பேர் என் தந்தையின் தகத்தை கலக்கின்றனர். அவன் யார், எப்படிப்பட்டால் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்று பின்தொடர்ந்தே பார்க்கின்றேன். இந்த மைனாக்க கூட்டத்திலே யாரென்ற புரியவில்லை. மறுபடியும் என் தந்தையின் கவனத்தை கெடுக்கின்றார்கள். அவளை விடமாட்டேன். அவள் உன் பேரு தன் பேரு தீர்த்திடுவார். எனக்கு ஓடியோடு விடமாட்டேன். என் தந்தையின் தவத்தை கெடுக்கின்றீர்கள். ஓடாதடி ஆமா, அந்த பைரவன் எப்படிதான் இருப்பான்? அவன் கருப்பா இருப்பான், சேகப்பா இருப்பானா, பொதுவா இருப்பானா, புள்ளவா இருப்பானா, தெரியல, உண்டா இருப்பானா, ஒன்னியா இருப்பானா, அது கிடையாது. ஏண்டி இந்த அனந்த காணுங்க அந்த பைரவன் ஏண்டி விரிச்ச சடியோட இந்த கண்ணோட பல்சோட பணம் எப்படி இருப்பான்னு தெரியவில்லையே. பயப்படாத பயப்படாத, இந்த மேலாகட்டும் நீ பயப்படவே கூடாது. இருந்தாலும் சுத்தி பா சுத்தி பா. பயப்படாத பயப்படாத, நாளைக்கு பயப்படாத. நீ தெரிவித்த மாதிரி அப்படி தாண்டி இருக்கலாம். பார்த்தாயா வஞ்சினம் இல்லாத நாம 3 பேரையும் என்ன சொல்ற பாக்கு. கிட்டவாரி 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 கூப்பிடுறாரு. மூஞ்சி அதெல்லாம் கிடையாது. ஓம் நமச்சிவாய என்று தெரிவித்த மந்திரத்தோட உச்சரிக்காண்டி அவர் எப்படி சொன்ன நமக்கு என்ன? நம்ம தேவபெருமான் என்ன சொன்னாரு? அந்த பைரவன் தவத்தை கெடுக்க வேண்டும். இதுதானே என்னங்க உனக்குத்தான்